ஆசிய கோப்பை 2025க்கான கவுண்டவுன் ஆரம்பிச்சிருச்சு. இதுல இங்கிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல ஒரு பெரிய போட்டி இருக்குமா? இந்த கேள்வி ஏன் கேக்குறேன்னா, உத்தேச தேதிகள் இப்ப வெளியாயிருக்கு. சீக்கிரமே முழு அட்டவணையும் வரலாம். அட்டவணை எப்படி இருக்கலாம்னு சொல்றேன் வாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த டென்ஷன்ல 2025ல ஆசிய கோப்பை நடக்குமா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா முதல்ல இந்தியா ஆசிய கோப்பையில கலந்துக்க மறுத்துட்டதா செய்திகள் வந்துச்சு. ஆனா இப்ப பிசிசிஐ செயலாளர் அந்த செய்திகள் எல்லாத்தையும் மறுத்துட்டாரு. இந்தியா ஆசிய கோப்பையில கலந்துக்காதுன்னு சொன்னத அவர் சுத்தமா மறுத்துட்டாரு. அப்படி எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதாவது இப்ப ஆசிய கோப்பை 2025ஓட உத்தேச தேதி ஒரு வழியா வெளியாயிடுச்சு. தகவல் படி இந்த டோர்னமெண்ட் செப்டம்பர்ல நடக்கலாம். டோர்னமெண்ட்ல இந்தியா, பாகிஸ்தான் உட்பட மொத்தம் 6 டீம்கள் கலந்துக்க போகுது. இப்ப பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல மேட்ச் நடக்குமா இல்லையான்னு தான். ஏன்னா ஆசிய கோப்பை 2025 செப்டம்பர் 10ஆம் தேதி ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. ஜூலை முதல் வாரத்திலேயே அட்டவணை வெளியாக முழு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஆசிய கோப்பை 2025ஓட ஹோஸ்டிங் இந்தியா கிட்ட இருக்கு. டோர்னமெண்ட்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல மோதல் நடந்தா மேட்ச் ஒரு நியூட்ரல் இடத்துல தான் நடக்கும். ஏசிசி ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் ஜூலை முதல் வாரத்துல 6 அணிகள் கொண்ட இந்த டோர்னமெண்டோட அட்டவணையை வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. இந்த வருஷம் டோர்னமெண்ட் D20 ஃபார்மேட்ல நடக்கும். இந்த திட்டங்கள் எல்லாம் சரியா போச்சுன்னா ஆசிய கோப்பை 2025ல இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் மற்றும் UAE அணிகள் பங்கேற்கும். நியூட்ரல் இடத்துல நடக்கிற போட்டிகளுக்கு UAE ஹோஸ்டிங் ரேஸ்ல முன்னணியில இருக்கு. ஏன்னா ஆசிய கோப்பைய ஹைபிரிட் மாடல்ல நடத்த சில பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குன்னு செய்திகள்ல சொல்லியிருக்காங்க. ஹோஸ்டிங் இப்ப இந்தியா கிட்ட தான் இருக்கு. ஆனா ஏசிசி ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்திருந்துச்சு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்ப மேட்ச் வந்தாலும் அது ஒரு நியூட்ரல் இடத்துல தான் நடக்கும்னு. ஆசிய கோப்பை 2023 பத்தி பேசணும்னா அது இலங்கை மற்றும் பாகிஸ்தான்ல நடந்துச்சு. அப்ப ஃபைனல்ல இந்தியாவும் இலங்கையும் விளையாடுனாங்க. அதுல டீம் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சு 8வது முறையா கோப்பைய தூக்குனாங்க. சரி, இப்ப பெலகாம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் மோதல் மைதானத்துல நடக்குமான்னு பார்க்கணும். உங்க கருத்து என்ன? அப்படி நடந்தா கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன நினைப்பாங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.